அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதம். இது அஷ்டலக்ஷ்மிகள், லக்ஷ்மிக்கு முன்னால் இருக்கிற தண்ணீர் போத்தலில் இருந்த தண்ணீர் முன்னைய மாதிரி தீர்த்தமாக மாறி இருக்குது. அதாவது மூலக்கூறுகளில் மாற்றம். விஞ்ஞானிகள் நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வாங்கி வச்ச குடித்தா பிறகு சாதாரண தண்ணியை வச்ச ஒரு தண்ணி போத்தல். இது இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்தந்த தேவைகளை பிரார்த்தனைகளோட உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு முன்னால் இந்த தண்ணீர் போத்தல்களை வைத்து, தண்ணி போத்தலில் ஆண்டில் கிளாஸில் கூட வைக்கலாம், டம்ளரில் கூட வைக்கலாம். சுத்தமானதாக இருந்தால் சரி. உங்களுக்கு வேண்டிய விவரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் வடிவாக பார்க்கலாம் இதில் எந்த மாற்றங்களை. ஒரு கேமரா ரொட்டேட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் தான் வடிவாக தெரியும். படத்தை எடுக்கிறதுக்காக இங்கால கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் போட்டில். இந்த படங்களுக்கு முன்னால் வச்ச தண்ணீர் தான் மாறி இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வடிவாக தெரியும். அதாவது இப்படி மாற்றங்கள் சும்மா சாதாரணமாக அப்படி இருக்காது. தண்ணியில் சும்மா சாதாரணமாக க்ளீன் வாட்டராக இருக்கும். இந்த பபிள்ஸுகள் சில இடங்களில் கலர் சேஞ்ச், சில இடங்களில் பல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மூலக்கூறுகளில் மாற்றங்களை செய்து. பரமகருண பரஞ்சோதிக்கு நன்றி. பரஞ்சோதி இறைவன் பொதுவான வடிவம். அந்த பரஞ்சோதியின் பல்வேறு ஒவ்வொரு வடிவங்கள் தான். ராம பகவான் இருந்தாலும் சரி, கிருஷ்ண பகவான் இருந்தாலும் சரி, ராமகிருஷ்ண பகவான் இருந்தாலும் சரி, இல்லை வேறு முருகர், விநாயகர் மற்றும் வணங்குற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பரஞ்சோதின்ற ஒரு வடிவங்களே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு பச்சை பலூன் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு நீல பலூன் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு மஞ்சள் பலூன் பிடிக்கும். பலூன் தான். அது மாதிரி கடவுள் ஒன்று தான். ஆனால் ஆன்மாக்களை குழந்தைகளாகவும் இறைவன பலூன்களாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கலர் பலூன் பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு விதமான கடவுளின் ரூபங்களை பிடிக்கும். அது முருக கடவுளாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், நாராயணராக இருக்கலாம், அவர்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கலாம். ஸோ அப்படி அந்த ரூபங்களில் பரஞ்சோதியின் வடிவம் தான் அவை எல்லாமே அன்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அதே மாதிரி பலரும் அதே மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆன்மீக தலைவர்கள் எல்லாருமே இதே போதனைகளை தான் சொல்லினோம். பகவத்கீதையில் என்ன இருக்கோ அதுதான் குர்ஆன்லேயும் இருக்குது, அதுதான் பைபிள்லேயும் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். எல்லாமே கடவுளன் எல்லாருமே இறை தூதர்கள் தான். ஸோ அதனால் அந்த உண்மையை முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். மதமும் சம்மதமுமே. அதில் குறிப்பாக இப்போ இதில் இந்த படங்களில் வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சில இடங்களில் ஜீசஸ் கிரைஸ்டின் படங்களுக்கு முன்னால் வச்சுக்கிற தண்ணீர்களில் மாற்றம் நடந்திருக்குது. உங்களுக்கு வேண்டாம், அதுக்கான தகவல்களை தரலாம். ஸோ இது இறைவன் ஒரு சங்கல்பம் எடுத்து பக்தர்களுக்கு அவரவர்கள் விரும்பின ரூபங்களுக்குள்ளால் அவர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக மனத்தின் ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் புள்ளிவரம் என்ன சொல்லுவோன்னா 60% மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும். அதுக்கு பல காரணங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பல விதமான மருந்துகளுக்கும் அடிமையாக இருந்திருக்கணும். அதே நேரம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள்லேருந்து உண்மையாக ஒரு மனிதன் விடுபடணும்னா சம்பூர்ண ஜீவன் முக்தி அடையணும். அதாவது வாழும்போது என்லைட்மென்ட்ன்றது, இறந்த போர் அடைகிற முக்தி வேறு, ஜீவன் முக்தி என்றது வேறு. அதை நிறைய ஆன்மீக அமைப்புகள் போதிக்கிறார்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த ஆன்மீக அமைப்போடு இருக்கிறீங்களோ அந்தந்த ஆன்மீக அமைப்பு தலைவர்கள்ட்ட நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் இது பரஞ்சோதி பொதுவாக ஒரு சங்கல்பம் எடுத்து மனித குலத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக, அதாவது ஜீவன் முக்தி என்ற இதை வரப்பிரசாதமாக கொடுக்கறதுக்காகவும் இந்த தண்ணீர்களில் இப்படியான மாற்றங்கள் இருக்குது. இது இன்று நேற்றில் அந்த காலங்களில் இதை சோமபானம்னு சொல்கிறது.
சிவபெருமானுடைய லிங்கங்கள் எனக்கு தேன் வந்திருக்கிறது அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்கள் அந்த காலங்களில். அது மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. இப்போ சில இடங்களில் எங்களோட வீட்டில் நாராயணர் படத்தில் தேன் வந்தது, சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் படத்தில் விபூதி வந்தது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் படத்தில் விபூதி வந்தது, சில இடங்களில் கிருஷ்ண பகவான் படத்தில் ஸ்டெச்சு உருவத்திலேருந்து தயிர் வந்திருக்கு. இப்படி பல அற்புதங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டு இருக்குது. உங்களோட வீடுகளில் இப்படியான அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னால் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு முன்னால் நீங்கள் முதல் பண்ணணுன்னா ஸ்டார்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் சொல்கிறது நம்பக்கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இப்படி மாற்றம் வரும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பர்பஸுக்காக அதை செய்கிறீங்கன்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு நாளைக்கு 3 தீர்த்தத்தை குடிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வானது. இப்போ ஒரு மனுஷன் ஒரு ஜெயிலில் இருந்தாங்கன்னா எந்த வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாது. அது மாதிரி மனமண்ட ஒரு ஜெயிலில் இருக்கிறதாக ஆன்மீகத்தின தலைவர்கள் கூறியிருக்கேன். அந்த மனமண்ட ஜெயிலில் இருந்து நாங்கள் வந்து வெளியில் வரணுமெண்டா இந்த மனத்திலேருந்து விடுதலை அடையணும். அது மனத்திலேருந்து விடுதலை அடைஞ்சால் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுதலை அடைகிறதுக்கும் இந்த சோமாபானங்கள் தண்ணீர் உதவும். நீங்கள் இதுகளை வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு முதல் எப்படி மனநிலை இருந்துட்டு பாருங்க, அப்புறம் இதை வச்சு மாற்றம் வந்தால் பிறகு இதை குடிச்சிட்டு உங்களோட மனநிலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை படிக்கிற பிள்ளைகள் கூட செய்யலாம். ஏன்னு சொன்னால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதோட அந்த மனத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அவன் கல்விகளையும் அவரவர் என்னென்ன வேலை செய்யணும், வியாபாரமோ வேறு தொழிலோ அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் மனதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான வீட்டு சமூகத்தையும் அந்த பிரதேசத்தையும் நாட்டையும் உலகத்தையும் மாற்ற முடியும் என்றதான் ஆன்மீகத்திலோட நம்பிக்கை. நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.